உங்களோட உண்மையான பேர் குட்டிஹரியா? இல்லை, இந்த ஃபுல் நேம் வந்து ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி. அப்போ குட்டிஹரின்னு வச்சதாரு? அதனால் கேள்வி. ஸோ நான் பிறந்தது ஜெர்மனியில். ஜெர்மன். டியூஷனில் போய்க்க சொல்லிச்சினும் டிஒய்யூ தெரியுமா? தமிழ் யூத். டிஒய்யூவில் அப்போ நான் வந்து புதுசாக அப்போ நான் அவையோடு சேர்ந்து முந்தி நான் எனக்கு வேறு எல்லாம் சேர்ந்தாங்க. மாவீர நாளில் ஹெல்ப் பண்ணுறது, அப்படி எனக்கு குட்டி குட்டி ப்ராஜெக்டில் முந்தி நடக்கிறது. எனி திங் அண்ட் எவ்ரி திங். ஜெயஸ்ரீ என்ற பேரில் நான் உங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன்னா, அப்போ நீங்கள் 14ஆம் தேதி மார்ச் செய்ய போகிறீங்கள். மன்னிச்சு கொள்ளுங்க, ஒருத்தர் என்ன வந்து ஓசியில் உடம்பு வளர்க்குறதுக்கு இந்தியா கூட்டிகிட்டு போகிறாங்க. கேட்டியகளி உதுகும் ஒரு கதையண்டு தெரியுமா? ரெண்டு ஆள் வந்து குட்டிஹரி. ஆனால் இப்போ பெரிய ஹரி, நாங்கள் பார்க்கல குட்டிஹரி. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இவரை கண்ட ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். இங்கே அது யூகேயாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், ஈவன் மலேசியா, சிங்கப்பூர் வரைக்கும் போய் கலக்கிட்டு வந்த ஒரு பிரபலியம். வணக்கம். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும், பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் உங்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் கூப்பிட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. ஏன் நான் உங்களை கூப்பிட்டுனாண்டா ஐயா, நான் இந்த நாட்டுக்குள்ளே வந்தேக்கல 2012ஆம் ஆண்டு வந்தேன். உங்களை 2014ஆம் ஆண்டு இந்த ஐபிசி பில்டிங்கில் சந்திக்கிறேன். அப்போ நான் உங்களை ஒரு எங்களோட ஈழத்து கதாநாயகர்கள் பட்டியலில் பார்த்தாள். இப்போயும் அப்படி தான் பார்க்குறேன். நன்றி. ஏண்டா எப்படி பார்க்குறேன்டால், நீங்கள் ஒரு திறமையான, உங்களுக்குள்ள ஒரு திறமை ஒழிஞ்சிருந்தது. அதை சரியான வயதில் அந்த திறமையை நீங்கள் வெளியே கொண்டு பார்க்குறேன். இப்போ உங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் மாதிரி ஜெயிக்கணும். அந்த அடிப்படையில் உங்களை சந்திக்கணும், உங்கள்கிட்ட ஒரு காணொலி எடுக்கணும், உங்களையும் எங்களோட கேட்டியகளி மூலம் வெளியில் அறிமுகம் செய்யணும். நீங்கள் பெரிய அறிமுகமானால் இன்னும் பழகிறீங்கள், எனக்கு பழகிறதுக்கு இருக்கிறது. சரி, ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவோம், உங்களோட உண்மையான பேர் குட்டிஹரியா? இல்லை, இந்த ஃபுல் நேம் வந்து ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி. அப்போ குட்டிஹரின்னு வச்சதாரு? அதனால் கேள்வி. ஸோ நான் பிறந்தது ஜெர்மனியில். ஓ, ஸோ நான் 12 வயசு மட்டும் ஜெர்மனியில் இருந்து தான் லண்டனுக்கு மூவ் பண்ணினாங்க. அந்த இங்கிலீஷ் படிக்கணும் அப்பா அம்மாவுக்கு ஆசைப்பட்டு வந்தேன். இங்கிலீஷ் படிக்கணும் அல்ல ஒரு ஆள். ஸோ அப்போ ஜெர்மனியில் தமிழ் ஸ்கூலுக்கு போகிறது, வீட்டில எல்லாம் தமிழில் தான் கதைக்கிறது முறை. நாங்கள் ஜெர்மனியில் கதைக்கிறது குறைவு வீட்டில். எனிவே, ஸோ இங்கே வந்த அப்புறம் டியூஷனுக்கு போய்க்கல வேறு ஹரியெல்லாம் இருந்தவே. ஆனால் இங்கே லண்டனுக்கு வந்த பிறகு ஸ்ரீஹரின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக ஹரி இருந்தாலும் நாம 12 வயசுக்கு பிறகு வளரையில அதே கட்டுதான். அப்போ வச்சுட்டாங்க. அதுதான், அப்படிதான் வந்தது. இது இப்போ நீங்கள் இது ஊர்லையா இருந்தா இங்கே அந்த குட்டிஹரின்னு சோட்டாக்கிட்டாங்க. ஊர்லையா இருந்தால் இப்படி கட்டகரி தான், பட்ட பேர் கண்டிப்பாக இருந்தானே. இப்போ எங்களோட படிக்க 2 கோவி இருந்தது. கொண்டு வந்து கருத்த கோவி, மற்றது குண்டு கோவி. குண்டு கோவினா நான். ஓகே, ரைட் ரைட் ரைட். அந்த ஒரு பட்டத்தை சேர்த்து தான் போய் ஒரு டீசென்ட் டிசிப்ளினாக வச்சுருக்கீங்க. டீசென்ட் டிசிப்ளினா. எப்படி உங்களுக்கு தோணுது ஒரு காமெடி ஆக்டராக நீங்கள் வரணும், அல்லது காமெடி ஸ்டாண்டப் காமெடி செய்யணும்? ரைட். நான் வந்து ஒரு 6 வயசுலேயே எங்கள் அப்பா வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவார், கவிதைகள், அவர் முந்தைய பட்டிமன்றம் எல்லாம் செய்வார். அப்போ 6 வயசுலேயே எங்களுக்கு இந்த பேச்சு போட்டி தமிழ் ஸ்கூலில், ஜெர்மனிலேருந்து தமிழ் ஸ்கூலில் பேச்சு போட்டிகள், நாடக போட்டிகள், அப்படியெல்லாம் அவங்களை ஏற்றி அந்த ஸ்டேஜில் இருக்கிற பயம் போயிட்டு. அப்போ இங்கே யூகே லண்டனுக்கு வந்த அப்புறம் இப்போ எனக்கு 16 வயசு ஜிசி ஓ லெவல் எடுக்கிற நேரம் டியூஷனில் போய்க்க சொல்லிச்சினும் டிஒய்யூ தெரியுமா? தமிழ் யூத். டிஒய்யூவில் அப்போ நான் வந்து புதுசாக அப்போ நான் அவையோடு சேர்ந்து முந்தி நான் எனக்கு வேறு எல்லாம் சேர்ந்தாங்க. மாவீர நாளில் ஹெல்ப் பண்ணுறது, அப்படி எனக்கு குட்டி குட்டி ப்ராஜெக்டில் முந்தி நடக்கிறது. எனி திங் அண்ட் எவ்ரி திங். ஸோ அப்படி செஞ்ச வரைக்கும் ஒரு ஷோ ஒன்று அரேஞ்ச் பண்ணினாங்க நாங்கள் டிஒய்யோவால். அந்த டைம் அரேஞ்ச் பண்ணிக்க எனக்கு வில்லு பாட்டில் முந்தி பயங்கர இன்ட்ரெஸ்ட். அப்போ வில்லு பாட்டு எல்லாம் சேர்ந்து அப்புறம் அதுக்கு நாடகங்கள்லாம் செஞ்சோம். அப்போ என்ன செஞ்சாலும் எனக்கு வந்து அந்த காமெடி ஹியூமரஸான ரோல் செய்யத்தான் விருப்பம், சீரியஸானதை வராது. அப்போ அதில் அந்த டீமில் இருக்கிற ஆள் ரமேஷ் எனக்கு பேர் இருந்தவே எனக்கு சொல்லிச்சினும் யூ ஸ்டாண்ட் அப் காமெடி ட்ரை பண்ணடாண்டு. எனக்கு ஸ்டாண்ட் அப் காமெடி என்னென்றே தெரியாது. யூடியூப், கூகுள், அப்போ தான் யூடியூப் தொடங்கின டைம். அங்கேயும் சர்ச் பண்ணி பார்த்தா தமிழில் ஒன்றையும் காணல. அவையே எனக்கு இடவிரவா இருந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அது பயம், இது எனக்கு வரவா வராதுன்னு தெரியாது. அப்போது ஃபர்ஸ்ட் டைமாக போகிறக்கா பெர்ஃபார்ம் பண்ணினேன்.
வெஸ்டர்ன் தாளம்னு ஒரு ஷோவில். எங்க அதுவும் இங்கே லண்டனில் தான். UKTSU முந்தைய அது வந்து TYO, அது யங்ஸ்டர்ஸுக்கு. UKTSU வந்து யூனிவர்சிட்டி போகிற மெம்பர்ஸ்ல இருந்து எல்லாரும் ஒன்றா இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் நீ யூனிவர்சிட்டிக்கு போக போனோம்னா எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ணக்கூடிய மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருந்தது. ஸோ அந்த அண்ணாக்கள் தான் என்ன புஷ் பண்ணி செய்யறான்னா அவன் ஷோவில் என்ன கொண்டு வந்து விட்டு செய்ய விட்டுச்சினும். அதில் எனக்கு பிடிச்சிட்டேன்னு. அதுக்கு நான் ஒரு காலம் இங்கே வந்த புதுசில் 2012 அந்த நேரம் அந்த முதல் அந்த சாம்சங் டேப் வந்த அதுதான் முதல்ல உங்கள்கிட்ட தான் அங்கே குட்டியாரி காமெடி தட்டினா உங்களோட தான் வரும். எடுத்து பார்த்து சிரிக்கலாம். அப்போ எப்படா இவன் பாவியை நாங்கள் எல்லாம் மீட் பண்ண போகிறோம் கொள்ள போகிறோம்ன்றதுலாம் உங்களை IBC பில்டிங்கில் வச்சு 2014 பார்த்தேன். யூடியூப்பில் நான் போட்டது கூட சொந்தக்காரர் நேரம் வந்தால் இப்போ கசட்டு அந்த டைம் DVD வந்த டைம். இப்போ DVD எல்லாம் கொண்டு திரியல பொக்கெட்டில். அப்போ இந்த யூடியூப்பில் போட்டு வச்சுருந்தேன்னா சொந்தக்கார விட்டு இன்டர்நெட் இருந்தால் காட்டலாம்னு தான் போட்டு வச்சுருந்தேன். அது இருந்தால் போல எல்லாம் பற்றிட்டேன்னு. நல்ல ரீச். இப்போ எங்களோட ஸ்டாண்டப் காமெடி ஆக்களுக்குள்ள ஈழத்தமிழருக்குள்ள சரியான குறைவன்னு இப்போ கனடாவில் 2 முறை செய்கிறாங்க அப்படியே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரீங்க. இப்போ நான் வந்து இது ஒரு 20 வருஷமாக செய்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆசையாக இருந்தது, இப்போ நான் தொடங்கிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்றும் இருக்கல. இப்போ நான் ஒரு கொஞ்சமாவது வளர்ந்து வந்திருக்கிறேன் தானே. அந்த எக்ஸ்போஷருக்கு ஏதாவதுங்கிற கம்யூனிட்டிக்கு எனக்கு செய்யணுன்ற ஒரு ஆசை. அதனால் ஒரு வருஷத்துக்கு முதல் இப்போ அக்டோபர் 2024 ஓப்பன் மைக்குன்னு ஒரு இதை தொடங்கினான். ஓப்பன் மைக் என்னென்னா, இப்போ சில ஆக்களுக்கு வீட்டில் இருப்பினும் ஒரு குடும்பத்தில் ஒரு 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 காமெடியான ஆள் இருப்பார், கதைக்கு கொஞ்சம் ஃபனியாக இருப்பார். ஆனால் ஆக்களுக்கு முன்னு கதைக்கு கொஞ்சம் வைக்காமல் இருக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ் நக்கல் அடிப்பாங்க. அப்படி எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது. அதை வழியாக கொண்டு வரதுக்கு ஒரு இடம் இருக்கல. அப்போ இந்த ஓப்பன் மைக் என்னென்னா, உங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலேயே மைக் தொடையிலையா இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண விருப்பம்னா இப்படி கால்நடக்கம் இருக்கா அப்படி ஆக்களை நான் ஒன்றா கொண்டு வந்து ஒவ்வொரு 6 கிழமைக்கு ஒருக்கா சென்ட்ரல் லண்டன்ல ஒரு நிகழ்ச்சி வைக்கிறேன். நான் ஒரு 80 to 90 பேர் வருவினும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சென்ட்ரல் லண்டன்ல வேலை செய்கிறார்கள் தமிழாக்கள் எல்லாரும் தமிழ் தான், இங்கிலீஷ் அண்ட் இல்லை, ஃபுல்லா தமிழ் தான். ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த என்வாயர்மெண்ட் இருக்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்து இப்போ நான் ஒரு 11 ஓப்பன் மைக்கு கிட்ட செஞ்சுட்டேன். அதை எல்லாத்தையும் இப்போ செஞ்சு மொட்டை பென்சிலில் சீவி கூறாக்கிட்டோம். சீவி கூறாக்கிட்டோம். இப்போ கூறாக்கி 14வது மார்ச் எல்லாருக்கும் ஒரு அரங்கேற்றம் வைக்க போறேன். அதுக்காகத்தான் நான் உங்களை இங்கே கூப்பிட்டேன். ரைட். 14 மார்ச் வந்து ஹேய்சிரி அப்படியா? அதுக்கு பேர் வந்து ஹேய்சிரி என்ற பேரில் நான் உங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன்னா. அப்போ நீங்கள் 14 மார்ச் செய்ய போகிறீங்கள். மன்னிச்சு கொள்ளுங்க, ஒருத்தர் என்ன வந்து ஓசியில் உடம்பு வளர்க்குறதுக்கு இந்தியா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதால் எனக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் என்ற காணொலியை பார்க்குறாக்கள் யூகேயில் சரி யூரோப்பில் இருக்கிறார்கள் குட்டிகறியை அவங்களுக்கு பிடிக்குமெண்டா கண்டிப்பாக ஒரு போய் ட்ரை பண்ணி பாருங்க. விழுந்து சிரிப்பீங்க. இது வந்து தெரிய ஷோன்னு நான் சொல்லலாது. இது வந்து சொல்ற மாதிரி மொட்டை பென்சில் சீவி கூறாக்கி அவைக்கு ஒரு அரங்கேற்ற மாதிரி வச்சு நானும் ஒரு கிட்டத்தட்ட 2.5 மத்தியாலம் ஒரு 80 to 90 நிமிஷம் வைப்பேன். எந்த போர்ஷனும் இருக்கும். இது வந்து இப்போ நாங்கள் யூகேன்னு பார்த்தோம். இது லண்டனில் தான் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு செய்கிறேன். 10 வருஷத்துக்கு முதல் ரொக்க செஞ்சேன் நான். அது சொரோசியன் சென்டர் ரேலசேன்னு இருக்கல, அங்கே ஒரு 800 பேருக்கு செஞ்சேன் நான். அதே மாதிரி இந்த முறை நட்சத்திரா இல்லாட்ட கல்யாணம் வீட்டு சாமத்தி ஒரு பேர்த்து வாடியில் நடக்கும் பெல்தம் நட்சத்திரா அங்கே கிட்டத்தட்ட 500 to 600 பேருக்கு தான் இப்போ செய்ய போகிறேன். எல்லாருக்கும் டிக்கெட்டோட சாப்பாடு ஃப்ரீ. டிக்கெட் என்ன விலைக்கு? டிக்கெட் வந்து 20 ரூபா தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். சத்தியமாக சாப்பாட்டோட காணொலியை பார்க்குற நீங்கள் எங்கட கலைஞர் எங்கட ஈழத்து கலைஞன் தயவு செய்து எனக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னு யோசிச்சிங்கன்னா ஒரு டிக்கெட் எடுத்து நன்றி இந்த இவற்ற நிகழ்வுக்கு போங்க. உண்மையாக எனக்கு கவலை, இந்த நேரம் நெகிழியாக டிக்கெட் போட்டதால் என்னால் வர முடியல. ஒரு நாள் நீங்கள் வருவீங்க. எந்த கால் நடக்கத்தையும் குட்டிகரி போக்குவாரன்ற நம்பிக்கை இருக்கு. நிறைய விஷயங்கள் சேர்ந்து செய்வோம். என்னென்னா இங்கே 2 கையை தட்டினா தான் சத்தம் வரும். ஏன்னா இங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால் யூகேல எல்லாரும் ஒரு கை தான். இப்போ நீங்கள் செய்தால் எனக்கு பிடிக்கிறே இல்லை, நான் செய்தால் உங்களுக்கு பிடிக்கிறே இல்லை. அந்த மனநிலையிலிருந்து நாங்கள் மாறணும். நாங்கள் சேர்ந்து கை தட்டுவோம். 2026 சேர்ந்து கை தட்டுவோம். நிறைய விஷயங்கள் செய்வோம்.
அதுவும் இப்போ காமெடியில் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சி கூட இப்போ லண்டன்ல வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் தானே வேலையும் மோகேஜ் கட்டுறதும் ஊருக்கு காசு அனுப்புறதுல இருந்து எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் ஃபோன் அடித்தாலே ஸ்ட்ரெஸ் தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் வேணும்னா வாங்க எத்தனை வயசாக இருக்கலாம் ஒரு 82 வயசு தாத்தா அவர் பாலனங்கள் தமிழ் தானே வரும் அவர் இங்கே நல்ல யங் ஏஜ்ல வந்து இங்கே இப்போ ரிட்டையர் ஆயிட்டார் அவர் வந்து காமெடி சர்க்கிட் செய்கிறவர் யூகே ஃபுல்லா அவரும் அன்றைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தர போறார் தமிழ் 82 வயசு இருக்கு அவரே வந்து சந்திக்கலாம் வேற லெவல்ல இருக்கும் யூடியூப்ல நீங்க போய் குட்டி ஹரியன் அடியுங்கோ மாப்பிள்ளைன்னு நியாயமான காமெடி வரும் உடல் ஆரம் நான் இன்னும் பழகுறேனா உடல் ஆரம் அந்த இங்கே உள்ள ஆன்டிமாருக்கு காட்டி அங்கிள்மாருக்கு காட்டி அது சொல்லலாம் நான் சொன்னால் நீங்கள் அது இந்த சுவாரஸ்யத்தை வென்றுவியல் யூடியூப்பில் போய் பாருங்க பார்க்குறதுக்கு அப்புறம் நேர 3ஆம் மாதம் 14ஆம் தேதி பங்குனி மாதம் 14ஆம் தேதி நட்சத்திரா பெல்தம் கீழக்கு ஃபுல் டீட்டெயில் எல்லாம் போட்டு வரோம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் எடுக்க நீங்கள் www.kuttiyari.com போனாலே டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்கு இப்படி வச்சிருக்கீங்களா கும்பரி வளர்ந்தவங்க மாதிரி வெப்சைட்ல வச்சுக்கலாம் பாவி ஸோ ஹே சிரிக்கும் ஒரு ரீசன் இருக்கு என்னன்னு அதை சொல்லுவோம் அது சொல்லவா ஹே சிரி என்று தான் அந்த நிகழ்ச்சி செய்கிறார் அது ஏன் அப்படியே ஸோ ஹே சிரி வந்து எனக்கு வந்து டெக்னாலஜி என்றா ஒரு விசர் என்று சொல்லுவோம் மேன் ஒரு கிரேஸ் ஸோ இப்போ எங்கிற சமுதாயத்தில் வந்து இப்போ யாரை பார்த்தாலும் நீங்கள் கூட ஒரு வேலை செய்கிறேன் இல்லை நாங்கள் மல்டி டேலண்டட் பீப்புள் ஆனால் எனக்கு பேர் அக்செப்ட் பண்ணுறது இல்லை அதுதான் எங்களுக்கு வெள்ளக்காரன் அதாவது யூகேல ஈழத்தமிழர்களுக்கு வெள்ளக்காரன் ஒரு மரியாதை பார்ப்பீங்க எல்லாரையும் ஒரு மாதிரி கதைப்பாங்க ரேசிசமாக பார்த்தாலும் எங்களை பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்கன்னா நாட்டுக்கு டேக்ஸ் கட்டுறார்கள் இவையால் நிறைய வருமானம் இருக்குது உதாரணத்துக்கு இந்த கோனர் ஷாப் பெட்ரோல் ஸ்டேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் சிக்கன் ஷாப் இதில் வந்து பெர்சன்டேஜ் அளவில் யூகேல கூட பிஸ்னஸ் வச்சுக்கலாம் நாங்கள் ஈழத்தமிழர்கள் தெரியும் அதுக்கு என்ன சொல்லணும்னா எங்களோட அன்னைக்கு தான் நன்றி சொல்லணும் அதை எல்லாட்டு மைண்ட் செட்டையும் அப்படி வளர்த்து விட்டது உண்மைக்கு தான் ஸோ அப்படி மைண்ட் செட் இருக்கிற நாங்கள் இன்னும் கூட வளரலாம் இப்படி இந்த டெக்னாலஜியில் இன்டெகிரேட் பண்ணினோம் என்றால் அதில் ஒரு கேப் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஏன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறபடியா என் பேக்ரவுண்ட் வந்து நான் ஒரு ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியர் தான் வேலை செய்கிறது தான் ரோபோட்டிக் இன்ஜினியர் ஸோ அவைய வந்து ரியல் லைஃப்பில் உயிருக்கு கொண்டு வர்றது தான் என் வேலை உண்மையான வேலை ஸோ அது என்ன சும்மா மண்டே டு ஃப்ரைடே ஆனால் எனக்கு நகைச்சுவை செய்கிறேன் ஒரு பெரிய இன்பம் ஸோ அந்த டெக்னாலஜியை எங்கிற கம்யூனிட்டியும் எப்படி ஒன்றா கொண்டு வர்றதுன்றதை நீங்கள் அந்த டே கண்டுபிடிப்பீங்க ஒரு பாடம் மாதிரி வைப்போம் ஐஃபோன் வச்சுக்கிறாள் தானே ஹாய் சரி கந்தாப்புக்கு போனோம்னா அது என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக கால் போகும் அப்போ அதே இல்லாமல் ஆள் ஒரு டெக்னாலஜி நீங்கள் நேராக போய் பார்த்தா தான் தெரியும் இந்த டெக்னாலஜி விஷயன்றதான் நான் ஞாபகம் நான் இந்த நாட்டுக்கு வந்து 2015-16ஆம் ஆண்டு சிலவில் வந்து ஃபுட் டெலிவரி வேலை செய்தேன் இல்லை அப்போ தான் ஜஸ்டீட் யூகேல அறிமுகமாக யூகேல ஜஸ்டீட் அறிமுகமான 7 டிரைவரில் நானும் ஒரு ஆள் மோட்டர் சைக்கிளில் டெலிவரி ஆக ஒரு பாகிஸ்தான்காரனோட வேலை செய்தான் அப்போ அவன் சொன்னான் தண்டை காடுக்குள்ள ஒரே நரி வருது என்ன செய்யலாமண்டு நான் சிம்பிளாக சொன்னேன் கூகுளில் அடித்து பாரு என்ன செய்யலாமண்டு அவன் போய் கூகுளில் அடித்து பார்த்துக்கலாம் கூகுள் சொல்லிக்குது வேலியை போடட்டு அடுத்த நாள் என்ன கேட்டான் எனக்கு வேலி போட தெரியாமையா உன்னிட்ட கேட்டான்ட்டு அப்போ நான் சொன்னேன் கூகுள் சொல்லிட்டு அப்போ சரியா வேலியை போட்டால் வராது தானே நீ வேலி போடாதெல்லாம் நரி வருது அப்போ அதை எனக்கு இந்த வரைக்கும் அவனை மறக்கல அது எங்கே கண்டாலும் கேட்பான் கண்டா நீ நரிக்கே வேலி எனக்கு சொன்னால்தான் பையா டெக்னாலஜி பற்றி கணக்கு படிக்கிறதுக்கு விளங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆசையில் இருந்தால் அதுக்கு தான் இப்படி ஒரு பேரையும் வச்சேன் நான் ப்ளஸ்ங்கிற நகைச்சியோட உங்களுக்கு நீங்கள் ஒரு பாடம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தெரியாமையே படிச்சிருவீங்க உண்மைக்கு தான் அடுத்த இளம் சமுதாயத்தை நீங்கள் இந்த ஃபீல்டுல கொண்டு வர விருப்பமா அதனால தான் நான் செய்கிறேன் அதை பற்றி கதைங்க ஸோ அதை பற்றி நாங்கள் கதைக்க இப்போ நான் யூனிவர்சிட்டி போய் முடித்து இப்போ வேலைக்கு போய் தொடங்கி இப்போ எனக்கு வயசு 36 கல்யாணம் கட்டி 2 வருஷம் ஆயிட்டது ஸோ ஆனால் அங்கே யங்ஸ்டர்ஸுக்கு வந்து கட்டு போட்டாங்க சொல்லலாம் அப்போ பொம்பளை பிள்ளைகள் ஹரிகி அவள் கல்யாணம் கேர்ள் ஃப்ரெண்டில் கல்யாணம் கட்டிட்டார் டோன்ட் சைட் அடிச்சிங் இல்லை அவை ஒரு பாசத்தோடு தான் எல்லாரும் பழகிறது சைட் அடிக்க பாசத்தோட எல்லாரும் பழக அவர் கல்யாணம் கட்டிட்டார் நான் வடிவா திட்ட தெளிவாக சொல்லிட்டேன் போட்டுட்டார் நன்றி
ஒரு தடவை முயற்சி எடுக்காங்க பிள்ளையில. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இப்போ எனக்கு அடுத்த ஜெனரேஷன் அதுக்கு வர ஜெனரேஷனுக்குலாம் அவைக்கு வந்து இப்போங்கிற தமிழில் வந்து ஒரு நல்ல ஆர்வம் இருக்கு. ஆனால் அதை கொண்டு அங்கே போகிறன்ற ஒரு கைடன்ஸ் இல்லாமல் மாதிரி தான் ஒரு 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 இதில் ஸ்டக்காக இருக்கணும். ஸோ அவைக்கு கைட் பண்ணுறதாங்கிற அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ அவ இப்போங்கிற சேர்ந்து வேலை செய்கிறதா இருக்கலாம். இப்போ அவை வீட்டில் கூட அவங்க இங்கிலீஷ் கதைச்சாலும் தமிழ் படங்கள் இருக்கிற பாட்டில் இருந்து ஆக்டர் இருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஒருத்தன் சொல்லி கொடுக்கல அவங்களுக்கு அது. ஆனால் எனக்கு என்ன கவலையண்டா 2 தமிழ் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தமிழில் கதைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுதுமே. அதே என்னண்டா ஒரு போர்ஷனில் அம்மா அப்பாக்கள் என்ன செஞ்ச வேண்டாம் இங்கிலீஷை மட்டும் வீட்டில் தான் கதைக்கணும்னு சொல்லி அவங்க அந்த டச் விட்டு போயிட்டு. ஆனால் இப்போ அவங்களே தேடி இன்டர்நெட்டில் கண்டுபிடிச்சி தமிழ் எப்படி ஒழுங்காக கதைக்கணும், தமிழ் இவெண்ட்டுகளுக்கு போகணும் அப்படின்ட்டு மெல்ல மெல்லமாக அவையே வெறியணும். ஆனால் அவைக்கு நாங்கள் ஒரு கைடன்ஸ் செஞ்சால் தான் அவை இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதைத்தான் நாங்கள் செய்யணும். உண்மையாக இந்த காணொலியை பார்க்குற யூகேல யூரோப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் மினக்கட்டு இங்கே வந்து இவற்றை ப்ரோக்ராம் பார்க்குறது பேர்த். ஏனண்டா எனக்கு தெரியும் இந்த அனிருத் வாரார், அவர் வாரார், இவர் வாரார்ண்டா இந்த வெம்பிலியில் உள்ள அவ்வளவு ஹோட்டல்லையும் யூரோப்பார்லேருந்து வந்து நிற்கிற நீங்கள். ஏன்னா நான் வெம்பிலி கேட்கிறபடியாக எனக்கு தெரியும் அந்த பாட்டுகளை பார்க்குறதுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தை இவருக்கும் கொடுத்து பாருங்க, அவ்வளவுக்கு பெருமதியாக இருக்கும். ஒரு ட்ரை பண்ணுங்க. ஒரு பெருமதியான படியன் பிடிக்காட்டிக்கு கொமெண்ட்ஸில் என்ன கிளியும் கிளிக்க மாட்டீங்களா? ஏனண்டா நான் அவ்வளவு மன உறுதியோடையும் உறுதியாக என்ன சொல்கிறேன்டா குட்டியாரி எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா நீங்கள் என்ன சொல்கிறது செத்த வீட்டில் உள்ளவரையும் சிரிக்க வைக்கிறாள் தான். ஆளை பார்த்து லேசப்பட்ட ஆளான கேங்கோ செத்த வீட்டில் உள்ள ஆளையும் சிரிக்க வைக்கிறாள். இப்படி உண்மை சம்பவம் வேணும். நீங்கள் அதுக்கு முதல்ல ப்ரோக்ராம் போக முதல்ல யூடியூப்பில் போய் அடித்து பாருங்க தெரியும் விளையாட்டுகளை. ஏனென்றால் எனக்கு தெரியுங்கிற சித்தினமான ஒரு ஆள் இங்கே இருக்கிறான் இல்ஃபேர்டில். அவன் எங்களை கண்டாலே கலவண்ணா ரெண்டு தான் போகிறவன். இவற்றை ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த வீடியோவில் மாப்பிள்ளை குந்தி இருந்து அனுசரிக்கிறேன் தெரியுமா? ராமன் எங்கே இருக்கிறான்? இல்ஃபேர்டில் இருக்கிறான். எத்தனை வயசு அவனுக்கு? கிட்டத்தட்ட கூட தான் இருக்கும். அப்போ கண்டா தெரியும். விழுந்து விழுந்து சிரிக்கிறான் உண்மைக்கு. அப்போ தான் யோசித்தேன், அப்போ எங்களை கண்டா அண்ணா வணக்கம் கொண்டு போவான். மரியாதை நாங்கள் தான் உள்ள நாட்டுக்கு எல்லா வில்லண்டமான கதைகளும் கதை சிரிக்கிறாங்களே. அப்போ உங்களுக்கு அவ்வளவுக்கு பிடிக்கும் இவற்றை காமெடி. மெயினாக நீங்கள் யூரோப்லேருந்து வர நீங்கள் கண்டிப்பாக வாங்க, இவற்றை ப்ரோக்ராம் பாருங்கள். www.kuttiharry.com அப்படி தானே? நன்றி. kuttiharry.com. அதில் நீங்கள் டிக்கெட் வாங்கலாம். அல்லது டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னா உங்களோட வாசலில் விடுவீங்களா? வாசலில் எல்லாம் ஆன்லைன் தான். என்ன அப்படி தான் கணக்கு பார்க்குறாங்க இப்போ எல்லாம். ஆனால் டிக்கெட்டில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அதில் மெசேஜில் போட்டாலும் அங்கே டீம் உங்கள்கிட்ட வருவீங்க. அப்போ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் என்ன பேரில் இருக்குது? எல்லாம் குட்டிஹரி தான். நீங்கள் கூகுளில் போய் குட்டிஹரின்னு அடிச்சா காணும், எல்லாமே வரும். கூகுளில் போய் குட்டிஹரின்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் முழு விஷயங்களும் வரும். ஆனால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா உங்களுக்கு எல்லா லிங்க் வந்து வரும். டிஸ்கிரிப்ஷனில் இவரை எப்படி கான்டாக்ட் பண்ணுறன்றதை போட்டுருவோம். பிறகு ஃபோன் நம்பர் அடிச்சு எனக்கு செய்வீங்களே எப்படி எனக்கு எல்லாம் ஐயா அப்படி. அப்புறம் 3 மணி 4 மணிக்கு அடிச்சு ஐயோ அண்ணா அந்த கடை சாப்பாடு சூப்பராக இருக்குது, இந்த கடை சாப்பாடு சூப்பராக இருக்குண்டா திருப்பி ஐயா கதைக்கிறாரு. கதைச்சா சொல்லுவாங்க இப்போ திமிரில் தான் சொல்கிறாரு. அப்போ ப்ளீஸ் இதாவது 11 மணிக்கு பிறகு அடிக்காயங்கோ. நாங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று செய்வோம். என்ன வண்டி உழைக்கிறதோ குறைக்கிறதுக்கு சொல்லுங்க. என்னோட சேர்ந்து ஜிம் வாங்க. எங்கே ஜிம்முக்கு போகிறீங்க? ஹவுன்ஸ்லோ கிட்ட தான். அந்த அவன்கிட்ட தான் என்ன JK ஃபிட்னஸ் அவர் தான் இந்த கோச். நம்ம போய் 6 நான் பயங்கரமா ஊதி போயிருந்தேன். என்னைய கூப்பிட்டு கொண்டு இருக்கிறான். நாங்க 2 ஒன்றா செய்வோம். ஜிம்முக்கு போகல, இந்த காசு ஜிம்முக்கு போதையா அப்படி நானும் ஒரு வருஷம் செஞ்சேன். இல்ல நாங்க 2 பேரும் போவோம். 3 மாசம் தான் கூப்பிட்டு. நீங்க என்ன வேணும்னாலும் சாப்பிடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா ரூட்டீனை நீங்க ஸ்டிக் பண்ணினா சரி. 3 மாசத்துல பாருங்கயா இவரை போஸ்ட் பண்ணி கொண்டு வர தம்பி கொண்டு போறான். அதுக்கப்புறம் நான் வேற 6 பேக் எல்லாம் அதெல்லாம் கூட கனவு. முதல் 6 மாசத்துக்கு நாங்க எங்க ரூட்டீன் விழுந்துக்கலாம் பாரு. 6 பேக் எல்லாம் எடுத்து எனக்கு பூரா காதல் தொல்லை எல்லாம் வந்து கணக்க பிரச்சனை. அதுக்கு நான் ட்ரை பண்றேன். வருவேன். ட்ரை இல்ல இந்த வருஷம் புது வருஷத்துல நாங்க ஜிம்முக்கு போறோம். 3 மாசம் தான். இப்ப காசு போற ஜிம்மை கட் பண்ணணும். இந்த ஜிம்முக்கு காசு நீங்க ஜிம்முக்கு போயும் டெக்னிக் தெரியாம சும்மா போசிறதுல வேர்த்தே இல்ல. இல்லை அவன் என்ன கூப்பிட்டோம், எனக்கு அவன் ஃப்ரெண்ட் தான். என்ன கூப்பிட்டோம், நான் ஓமண்டி போட்டு எனக்கு தூர மண்டோடி தான் கொஞ்சம் பேக் பண்ணுறேன். அப்போ என்ன நாள் வந்தாருன்னா நீங்கள் கூட செய்வீங்க. இவன் பெறுவாள், கேமராக்காரன் பெறுவான். 3 மாசத்துல பாருங்கயா
3 ஏப்ரல் மாதத்துக்கு ஏப்ரல் பிறகு முதலாவது ஏப்ரல் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வண்டி ஏப்ரல் எல்லாம் வெட்டி தட்டி நீட்டாக்கி நானும் ஒரு ஆம்பளை ஐஸ்வர்யா ஆகுறேன். என்ன ஆம்பளை ஐஸ்வர்யா ஆகுறேன். பாரியா மிக்க நன்றி நான் இன்னைக்கு கூப்பிட்டு இவ்வளவு டைம் இல்லையா ஸ்பெண்ட் பண்ணி உங்களை மாதிரியான ஆக்களை தான் நாங்கள் வெளியே கொண்டு வரதில் நான் உறுதியாக இருக்கிறது. ஏனென்றால் நான் என்ன சொல்கிறேன், நான் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் தேவாரம் படிக்கிறதுக்கு கூட முகடைக்கு ஏறுறது இல்லை, வெக்கம் ஏறுறது இல்லை. ஓகே பின்ன அந்த லைன் பள்ளிக்கூட லைனில் விட்டால் கடைசிக்கு இல்லை நிற்போம், ரைட் ரைட் கடைசியாக நிற்போம். இயக்கத்துக்கு போகிற காலத்தில் சத்தியப்பிரமாணத்துக்கு மட்டும்தான் போய் அங்கே நிற்போம். பிறகு எல்லாம் அந்த கொஞ்சம் இந்த ரயில்கள் முடிஞ்சு ஓரளவு வேலை செய்கிற காலத்தில் ஏதாவது நிகழ்வு ரெண்டா அப்போ தான் டொய்லெட் வாங்கி எடுத்துக்கொண்டு டொய்லெட்டுக்கு போவோம். அந்த மெயினான நிகழ்வுகள் ஏதாவது கொடியேற்றுற விழா கூடத்தில் கட்டணும்னா அந்த நேரம் தான் போவோம். அப்போ அப்படி தான் இருந்தாங்க நான் எல்லாம். அப்போ நான் இப்படி ஒரு கேட்டிய என்ற ஒரு ப்ரோக்ராமை செய்வேன், அல்லது இப்படி ஒரு காணொலி செய்வேன், இன்டர்வியூ செய்வேன், கடைகளில் ரிவ்யூ செய்வேன் கனவுலையும் நக்கையில். ஆனா அதுக்கு டைம் போட்டு நீங்களா ஒவ்வொரு நாளும் இப்படி ஒழும்பினதுலேருந்து உதாரணத்துக்கு போய் ஃபில்ம் பண்ணி அதை எடிட் பண்ணி போடுறதெல்லாம் திருப்பி திருப்பி கன்சிஸ்டன்சி எங்களை வீடியோ பார்க்குறார்கள் அந்த சப்போர்ட். ஒவ்வொரு வீடியோ பார்க்கலையும் ஒவ்வொருத்தர் வந்து ரோட்டில் மறைஞ்சி கைப்பினம் அங்கே போனாலும் சொல்லிவிடும் அந்த வீடியோ நல்லா இருந்தது இது நல்லா இருந்ததுன்னா அதுதான். அப்போ அதை விட நெகட்டிவ் நிறைய இந்த பின்பக்கத்தால் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓட்ட குத்து குத்தம் எல்லாரும் குத்தி பின்பக்கம் நெட்டாக இருக்குது. அப்போ அந்த குத்துகளும் தான் போனது இந்த இடத்துல விட்டது. இந்த ஒவ்வொரு படி வளர்ச்சிக்கும் நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், இப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு குத்தும் மற்றது இந்த உடம்பை வச்சு நான் கிடைக்கிறதும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இப்படி ஒரு ஸ்டூடியோவை யூகேக்கள் இங்கே செய்யணும்னு நினச்சது பட்ட அவமானங்கள் தான். அவமானங்களுக்கு என்ன உங்களோட ஜெனரேஷனில் ஒன்று நான் என்னத்தை காண்றேன்னா இந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி ஒருத்தருமே இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு மென்டல் ஹெல்த்தை எஃபெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி விஷயங்கள். ஆனால் இதை பற்றி கதைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை உங்களோட ஜெனரேஷனில். அது உண்மைதான். இது இப்படியான வீடியோக்களை கொஞ்சம் கூட செய்யுங்க பாஸ். என்ன காரணம் உண்டா ஐயா, இப்போ சொல்லுவாங்களே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டயர்டாக இருக்குது. இந்த டயர்ட் என்ற வாசனம் சத்தியமாக யூகேக்கு வந்த அப்புறம் எனக்கு தெரியும். ஏன்டா அங்கே இருக்கைகளை களைப்பட்டுவாங்க, கொஞ்சம் நேரம் படத்தில் எழும்புவாங்களோ. அதான் இந்த டயர்ட் என்ற சொல்ல நான் வந்த புதுசு கிட்டே டயர்டுன்றாங்க. இங்கே வந்த அப்புறம் அதை அறிஞ்சு நான். மற்றது நான் இப்படி தான் கிட்டத்தட்ட முதல மாதிரி தான் நித்திரை முழிச்சு வேலை செய்யணும்னா 4-5 நாளும் முத்திரை முழிப்பேன். அதே மாதிரி 2 நாள் நித்திரை கொள்ளுவேன். அப்படி இன்றைய காலமாக 5 மணிக்கு குழம்பினேன். 5 மணிக்கு குழம்பி கிரேசன் இடத்துல ஒரு கடையில் ஷூட் முடிச்சு திருப்பி வந்து அப்புறம் இங்கே இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டு திருப்பி வந்து இப்போ உங்களை போட்டி எடுத்துருக்கு. அடுத்த அங்கால கோவிலில் நிற்கிறார் எங்களோட சாந்தன் நிலமகன், அவரே மாதிரி வீட்டை விஷயம் ஒன்றியான் பொழுது இப்படி போகும். அப்புறம் வீட்டை விசிட்டேஷன் ஆனது இரவு 2 மணிக்கு முதல் நான் படுத்துறேன்டா. 2 மணிக்கு முன்னுக்கு படுத்தால் அன்றைக்கு எனக்கு வருத்தம் அர்த்தம். சத்தியமாக தான் 2 மணிக்கு முன்னுக்கு படுத்தா அன்றைக்கு எனக்கு வருத்தம். எத்தனை மணிக்கு குழம்புவீங்க? ஒரு வேலையும் இல்லைன்னு சொன்னால் 9 மணிக்கு, வேலை இருந்துன்னா 5 மணிக்கெல்லாம் 4-5 மணிக்கெல்லாம் 2 ஹவர்லாம் நிறுத்த முடியும். ராத்திரிலாம் 3 மணிக்கு படுத்தினான் இப்படி 5 மணிக்கு குழம்பிட்டேன். முதல்ல தான் ஒன்றும் செய்ய இல்லாது. ஏனண்டா எல்லாரும் பேசுகிற வேல் உங்களுக்கு உடம்பு கூடாது, ஹெல்த்துக்கு கூடாது, அதே மாதிரி வருத்தம் பெருமாண்டு. எங்களோட இளம காலத்தில் முக்கால்வாசி காலம் போயிட்டுது. ஒரு கொஞ்ச காலம் தான் இன்னும் அந்த இளம காலம்ன்ற இருக்குது. எங்களோட உடம்பு ஹெல்த்து இப்படி எங்களுக்கு தெரிந்தார். எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ சித்திரவதைப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்னும் எவ்வளோ காலம் இருப்போம் லைஃப்பில் இருப்போம் வருத்தம் இல்லாமல் இருப்போம்ன்றது ஓரளவுக்கு தெரியும் மனச்சாட்சி. அப்போ அந்த கேப்புக்குள்ளே ஓட வேண்டியதை ஓடி அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து ரிலாக்ஸ் ஆகிரும். இதுதான் எந்த கொள்கை. எந்த சந்தோஷத்தில் மற்ற ஆளு கெடுதல் இருக்கக்கூடாது. கெடுதல்னா சில பேர் என்ன பார்த்து புறாமப்பட்டா அது நான் பொறுப்பு இல்லை. சரியா? மற்றபடி சந்தோஷமாக என்ன சுற்றி உள்ளாக்களையும் ஜாலியாக ட்ராவல் பண்ணுறதான் விருப்பம். நீங்கள் 2-3 நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லட்டும், கமெண்ட்ஸில் சொல்லுங்க. குட்டிகரின்ற வீடியோவில் கண்டிப்பாக பாருங்க. எங்கட ஈழத்து இளங்கலைஞன் நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும். நான் கண்டிப்பாக சொல்லுவேன், சப்போர்ட் பண்ணி ஆகணும்டா. அவ்வளோ விருப்பமான நீங்கள் பிடிக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நான் பார்த்தேன் மலேசியாவெல்லாம் போய் ப்ரோக்ராம் செய்யுங்க தானே. நான் அதை பற்றி சொல்லுங்கள். மலேசியாவில் வந்து நான் போய் ப்ரோக்ராம் செய்ய வந்து எனக்கு என்ன பயமாக இருந்ததுன்னா நான் கதைக்கிற தமிழ் விளங்காமல் இருக்கலாமண்டு. சரியா? ஓகே. வேற கேள்வியோட தான் போனான். சரி கூப்பிடுறீங்க போயினோம். ஆனால் அப்போன்னு சொன்னேன் ஆர்கனைசர்ஸுக்குள்ள இந்த தமிழ் வித்தியாசம் போஸ் என்ன ஏன் கூப்பிடுறீங்கன்னு தெரியாது. ஆனால் அங்கே போய் என்ன ஒரு வார்த்தை இங்கிலீஷ் கூட கதைக்க விடையில அவைக்கு நீங்கள் தமிழில் இருக்கிற அந்த
அந்த ஆசை இருந்து கேட்டுக்கொண்டே இருப்பினும் அங்கே ஆக்சிடென்ட் ஒரு பயங்கர விருப்பம் ஒன்று எனக்கு என்ன நான் சிங்கப்பூர்லேயும் பண்ணுறேன் சிங்கப்பூர் ஆக்களுக்கும் எங்களோட கதைக்கு திருப்பி நோண்டி காய்ச்சி கொண்டே இருப்பாங்க அப்போ அது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடா அவன் போட்டு அவன் நோண்டி கொண்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கதைக்கு ஆகட்டா சொல்லுவாங்களே உங்களோட கதைக்கு ஆசையாக இருக்கே நீங்கள் எழுதுறீங்களே ஸோ அதெல்லாம் நல்ல சப்போர்ட் தான் இப்பயுமே ஏதாவது வீடியோக்களில் ஏதாவது போட்டு உடனே கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிப்பாங்க அங்கத்து கலைஞர்கள் மலேசியன் தமிழ் கலைஞர்கள்லாம் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டினும் ஸோ அங்கே சாப்பாடு சூப்பர் அந்த மாதிரி மீன் தலை சாப்பிட்டதா எல்லாம் மலேசியாவில் மீன் தலை அப்படி இருக்கும் ஒரு தலையை ஒரு பெரிய பாறை மீன் தலையை தருவாங்க கதை வெண்டிக்காய் எல்லாம் போட்டு தெரியுமா மீன் கரைக்குள்ள வெண்டிக்காய் போடுறது மலேசியா அந்த பேரை வந்துட்டேன் ஒரு பனானா லீஃப்ல எல்லாத்தையுமே குமிச்சு தருவினும் அதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு மறந்துட்டேன் பட் அந்த மாதிரி சாப்பாடுன்றா சொல்லி இல்லையில ஸோ அப்படி இருக்கும் வீடத்துக்கு நீங்கள் போகலையா ஸோ உங்கள் அம்மா அப்பா வந்து பிறந்தது வளர்ந்தது கூடுனது எல்லாம் நயனாதீவில் ஒரு அந்த யாழ்ப்பாணத்துக்கு மேல குட்டி குட்டியா இருக்குது துங்குறதுக்கு பக்கத்துல இருக்கு ஸோ அங்கே நான் போனதே 3 தடவை தான் ஆனா இப்போ கடைசியா போனது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முதல் அதுக்கப்புறம் போகவே இல்லை ஆனால் அந்த 10 வருஷத்துக்கு முதல் போய்க்க நாங்கள் முதல்ல சொன்னதான் இங்கே டெக்னாலஜின்னா ஒரு விஷயம் இருந்தது ஸோ நானும் அப்பாவும் போய்க்க கொண்டு போனதெல்லாம் அந்த ட்ரில்லர்கள் ஸ்பெனர் கிட்டுகள் டூல்ஸுகள் தான் கொண்டு போனோம் நாங்கள் சோட்ஸுகளும் டூல்ஸுகளும் ஏன்னா அங்கே அதெல்லாம் கிடைக்காது தான் பார்க்க தெரியும் அங்கே நயனாதீவுக்கு நான் போய் அங்கே வேலை செய்யாத மோட்டார் பைக்ஸ் மோபெட் வேன் ஆட்டோ எல்லாம் எனக்கு ஒவ்வொரு நாள் நான் நின்றது ஒரு 2 கிழமை திருத்தி கொடுக்குறதா இந்த வேலை அங்கே திருத்தி கொடுத்து அப்புறம் அங்கே எனக்கு பாபிக்கு செய்யணும்னு ஆசை அந்த ஒரு ஸ்ட்ரீட் முழுக்க இருக்கிற ஆக்களுக்கு பாபிக்கு செய்யணும்னு ஆசை அங்கே பாபிக்கு நான் அங்கே போகிறது அப்போ அப்பாட்டு அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்போ அப்பாட்டு கேட்டேன் பாபிக்கு நான் அப்படி போகலாம் வேர்ல்டுலேயே பெஸ்ட் பாபிக்யூ சாக்கோல் சிரட்ட கறிதான் இதை கேளுங்க இந்த கதையை கேளுங்க ஸோ நான் அப்பா அதுக்கு பாபிக்கு செய்யணும் என்ன செய்யலாம்னு சொன்னார் ஒரு அப்போ பேக்கை சிரட்டை கட்டி வச்சிருந்தவே நீ ஒரு பேக் ஒன்றை பிச்சு அந்த சிரட்டையை கொளுத்துடாண்டார் சரியா கொளுத்தி அதை அந்த கோல் மாதிரி வரைக்கும் மூட சொல்லி என்ன செஞ்சவன்டால் ஒரு அலுமினிய சட்டி ஒன்று எடுத்து அந்த சட்டியில் ரோட்டி ஒன்றை தொலைச்சி டூல்ஸை கொண்டு போனோம் நாங்கள் டூல்ஸுக்கு பஞ்சம் இல்லை ஓட்டு ஒன்றை தொலைச்சி அதில் ஒரு எலக்ட்ரிக் ஃபேனை பூட்டி பேட்டரியில் பெண்டனை உழைச்சி பேட்டரியில் வெடிச்சிட்டு ஃபேனை பூட்டினா என்ன செய்வார் வெளி காற்ற உள்ளுக்கு அடிப்பார் அவ்வளோ தான் செய்வார் சரியா அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு இந்த அளவுக்கு அதுக்கு மேலே ஒரு மண் சட்டியை வச்சு டைல் பிட் எல்லாம் கொண்டு போனோம் நாங்கள் அந்த நார்மல் பிட் எல்லாம் டைலுக்கு போட்டால் வெடிச்சிடும் அந்த மண் சட்டியில் முழுக்க ஓட்ட தொலைச்சி அதுக்கு உள்ளுக்குள்ள நான் என்ன செஞ்சேன் அந்த கொளுத்தின சிரட்டை இருக்குல்ல அதை கொளுத்தி இங்கே ஃபேனை போட்டு விட்டா அது காற்றுக்கு புஷ் பண்ணி இங்கே பாபிக்கு மாதிரி வந்துடு அதுக்கு மேலே எங்களோட தாத்தா அம்மாக்கள் முந்தி ஒரு பேக்கரி இதை முந்தி வச்சிருந்தவைன்னா அந்த பான் செய்கிற டெம்ப்ளேட் அது என்னன்னு சொல்றது போறனையா அதொண்டு எடுத்து சுத்தியல் அடியறை நடிச்சு அதை சப்பையாக்கி ட்ரில் பிட்டால் ஓட்ட தொலைச்சு அதை அதுக்கு மேல வச்சு எண்ணெயை பூசி விட்டுட்டு ரோட்டு இருக்கிற எல்லாருக்கும் வெளிநாட்டு சாப்பாடு இது மாதிரி நீங்க வாசலுக்கு போட்டிருப்பாங்க அந்த தகரம் ஒரு தகரம் மாதிரியோ அதை ஓட்டு தொலைச்சு மேல வச்சோன்னா சரியான எனக்கு இங்கே வந்தா பிரதான் ஏண்டா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கு எங்கட பெரியம்மா வையப்பா உமிக்கரியில தான் பல்லு தட்டினாங்க உமி என்று சொன்னால் நெல்லு தெரிந்த அரிசியில் வர உமின்றது நெல்லில் அந்த கோது அரிசிக்கு மேலே வர கோது அந்த கோதை எரிச்சா கருப்பு கரியா வரும் அதெல்லாம் மாறின அப்புறம் அதை எடுத்து ஒரு டப்பா பிளாஸ்டிக் டப்பாவில் கிணத்துல தொங்கும் போனோன்னு அதை எடுத்து வச்சு கொண்டு எடுத்து தான் இந்த வீட்டு தான் அதுதான் எங்களோட கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் போய் பாருங்க சாக்கோல் டூத் பேஸ்ட் தான் வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ நார்மலாக உள்ள பல்லு டூத் பேஸ்ட் 10 ரூபாண்டா சாக்கோல் 6 ரூபாயா இருக்கும். அப்போ நாங்கள் அந்த நேரம் கஷ்டத்தில் நல்லதாக நேச்சுரலாக செய்து நாங்கள் இன்றைக்கு வசதி இருந்தும் அதை அந்த நல்லதாக யூஸ் பண்ணுறதில்லை. அதே மாதிரி இந்த சிரட்டை கறி வந்து இப்பயும் விற்கிறாங்க. அந்த பிஎங்கியூலாம் பார்த்தீங்கன்னா சிரட்டை கறி சரியான எக்ஸ்பென்சிவ். மற்ற சாக்கோல் சிரட்டை கறி சரியான அதே எக்ஸ்பென்சிவ்னா அது கூட நேரம் நிற்கும் கொளுத்தி விட்டீங்கன்னா. மற்ற இந்த என்ன சொல்றாங்க வாயில எழுப்பாங்களே இவங்க வந்து அரபு நாட்டுக்காரன் என்ன சொல்றது சீசாக்கு அதை தான் கூட யூஸ் பண்றாங்க. கோகோனட் கறி நேரம் நிற்கும். அது
நாங்கள் இன்னொரு செஷன் ஒன்று செய்வோம். கண்டிப்பாக உங்களோட பார்த்தது கதைச்சது சந்தோஷம். மிக்க நன்றி. எங்கட ஸ்டூடியோன்னு சொல்லுது அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையாவா? ஓ நீங்க கணக்கெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, நீ அவுட்புட்டை தான் நீ பார்க்கணும். என்னண்டா இது நான் எனக்கு இதாச்சுது அது இந்த செக்ஷனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஓகே ஓகே ரைட் ரைட். இது வந்து இதுக்கு வேற ஒரு இன்னொரு மெம்பர். ஓகே திசோனண்டா ஃபுல்லாக செய்து கொடுத்துருக்கு. நீ அவர் வந்து இதில் தான் எங்கட கேட்டியகளி பாட்டு அடிச்சினாங்க. பார்த்தீங்களா பாட்டு? இல்ல இன்னும் ஃபுல்லா பார்க்கல. கேட்டியகளி பாட்டு அடிச்சுக்கிறோம். இதில் தான் அவர் வந்த அப்புறம் கூப்பிடுங்க. அதை கண்டிப்பாக செய்வோம். கண்டிப்பாக. என்ன வட பாட்டை பார்த்தீங்களா? ஓ பார்த்தேன். ஸோ அது வந்து அதுக்கு பெரிய கதை சொல்லலாம். பட் அதெல்லாம் அப்புறம் இன்னொரு எபிசோட்ல சொல்லுவோம். இதை காணொலி பார்க்குறீங்கள் 14ஆம் தேதி பங்குனி மாதம் தை மாசி பங்குனி தமிழில் மாறிச்சிருக்கோம். பிறகு ஏன்னா மாறியோருக்கு போன வீடியோவில் இப்போ அந்த மலர் கடைக்கு செய்த வீடியோவில் மாசி பிப்ரவரி தான் 30ஆம் தேதி வரை இந்த ஒவ்வொரு 30ஆம் தேதி மட்டும் அதுதான் சம்பவம். ஒவ்வொரு போட்டால் நீங்கள் மன்னிப்பாக வீடியோவே போஸ்ட் பண்ணியாச்சு. மன்னிப்பாக கேளும் எழுதுறாங்க வாரம் இல்லை 30ஆம் தேதி இருக்குது 30ஆம் தேதி இருக்குது 30ஆம் தேதி இருக்குது. எனக்கு ஒரு விதத்தில் திருப்தி என்னென்னா அதை வந்து கடைசியில் தான் அந்த சொல்லியிருப்பேன். முழுக்க பார்த்துக்கிறாங்க. அதனால இந்த காணொளி பார்த்து முல்லா பார்க்குறவங்களுக்கு நன்றி. அதோட இருக்கிற பிழைகளை நம்புற தவறுகளை சுட்டி காட்டி இன்னும் நடத்துகிற பிழை சொல்கிறீங்க, அதை எனக்கு நிவர்த்தி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக தவறுகள் விட்டுருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. தாராளமாக பார்வையாளர் நீங்கள் என்ன திருத்தலாம். இப்படியே நாட்கள் கிடைக்கிறதுக்கு பெரிய கணக்கு பேர் கஷ்டப்படணும். அதுக்கு நீங்கள் பெரிய நன்றி சொல்லலாம். என்ன வழி நடத்துறது ஒவ்வொரு விஷயங்களும் எந்த பார்வையாளர்கள்லாம் என்ன உடனே சுட்டி காட்டி இப்போ நான் தலைக்கணத்தை ஏற்றுறோம். அன்றைக்கு தான் நான் ரோட்டுக்கு வருவேன். தலைக்கணம் எப்பையும் ஏற்ற மாட்டேன். இப்போ இருக்கிற மாதிரி எப்பையும் இருப்பேன். அந்த மாதிரி அதுதான் குட்டி அரியாக பிடிச்சது. ரெண்டா அதையும் சொல்லுவேன். குட்டி அரியை பற்றி எங்கட கருணாசனை வந்து நிற்கல. குட்டி அரி வந்து கருணாசனை இன்டர்வியூவில் கேட்கல. 2-3 பேர் வந்து குட்டி அரியிட்ட ஃபோட்டோ கட்டாது. அப்போ கருணாசன் நாக்கி குட்டி அரி சொன்னேன், அண்ணா ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க வாரேன் வந்துட்டு அவைக்கு எல்லாம் ஃபோட்டோ கொடுத்து போட்டு தான் நான் இன்டர்வியூ போனது. ஞாபகம் இருக்கா? ஓகே. அப்போ இவருக்கு இங்கே பாரம் இல்லை. இங்கே பாரத்தை ஏற்றினா நான் ரோட்டில் வந்துடுவோம். இல்லை இவ்வளோத்துக்கு வளர்த்து விட்டுருக்கணும் தானே. அவைதான் அதுதான் அதை நாங்கள் மறக்கக்கூடாது. கண்டிப்பாக. வேறு என்ன? 14 மார்ச் சந்திக்கிறேன். 14ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு. கண்டிப்பாக வாங்கோ. நான் வர்றது பார்க்க தான் சந்தர்ப்பம் இல்லை. அடுத்த இடத்துக்கு நான் வருவேன். அல்லது எங்களோடதுல குட்டி அறினாலும் ஒரு 7:30 எழுக்கிற மாதிரி ஒரு வீடியோ செய்வோம். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. கேட்டியகளி ஊத்துக்குமோது காதையன். ஐ லவ் யூ.